ஹாய் guys, this is Nifty team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரெல்லாம் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேயில் அக்யூரஸியாக எப்படி ட்ரேட் எடுக்கிறது, ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எப்படி எடுக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம், நம்ம லெவலை வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜியை வச்சுன்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,875 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,890 பக்கமாக இருந்தது, அதாவது ஓப்பனுக்கு மேலே. ஆனால் மிகப்பெரிய கேப் டவுன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்திங்கன்னா 24,190 சம்திங்கு. கிட்டத்தட்ட 23,875 வந்து ஓப்பன் ஆகிறோன்னா கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட்டு நீங்கள் கணக்கு, கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் கேப் டவுனு. எப்போதுமே இந்த மாதிரி மிகப்பெரிய கேப் டவுன், கேப் அப் இதெல்லாம் என்ன நடக்கும், ஆப்போசிட்டாக நடக்கும். கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும், கேப் அப் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். என்ன ரீசன் இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக இங்கே ஒருத்தவங்க செல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சிங்களேன், 24,200 செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக இந்த ப்ரீமியம் இந்த மார்க்கெட் வந்து இங்கே வந்தால் செல் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பெரிய ப்ராஃபிட்டு. அதாவது இது எத்தனை நாளில் வரும்னா ஒரு வாரத்தில் வரும், 2-3 நாளில் வரும்னு சொல்லிட்டு தான் அவங்க செல் பண்ணுவாங்க சில பேர். ஆனால் இது ஒரு அடுத்த நாளே இது இவ்வளோ பெரிய கேப் டவுனில் வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம 2-3 நாள் கழிச்சு தான் வரும்னு நினச்சா மார்க்கெட் வந்து இப்போயே வந்துச்சு, நம்ம 2-3 நாள் கழிச்சு புக் பண்ணோம்னு சொல்லிட்டு புக் பண்ணுவாங்களா? நான் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இங்கே செல் பண்ணுறாங்கன்னா அவங்க நினச்ச இடத்துக்கு மார்க்கெட்டு ஒரு மினிமம் ஒரு 300 பாயிண்ட்டோ இல்லை ஒரு 500 பாயிண்ட்டோ கீழே வந்துருச்சுன்னா உடனே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுவாங்க. இதுதான் நடக்கும். மேலே கேப் அப்பும் சரி, கேப் டவுனும் சரி, இப்படி தான் பண்ணுவாங்க எல்லாருமே. இப்போது இங்கே செல் பண்ணவங்க அடுத்த நாளே ஒரு 300 பாயிண்ட் கீழே வருதுன்னா ப்ராஃபிட்டை தான் புக் பண்ண பார்ப்பாங்க. அந்த ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போகுது. ஓகேங்களா? இது ஒரு மிக முக்கியமான ரீசன். ஆனால் எல்லா டைமும் அது மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்காது. ஆக்சுவலாக சில டைமில் வந்து கீழே உடச்சும் கீழே போயினே இருந்துருவான். ஓகேங்களா? 300 பாயிண்ட் கேப் டவுன் வந்து திருப்பியும் கீழே போயிட்டே கூட இருப்பான். ஓகேங்களா? ஆனால் பெரும்பாலும் வந்து ரிவர்ஸ் தான் ஆகும் பெரும்பாலும். ஓகேங்களா? இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுனில் இந்த மாதிரி நடக்கிறது அதிகமாக நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, அது எப்படி வேணால் இருந்துக்கிட்டும், நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம எப்படி இதில் என்ட்ரி எடுத்துருக்கலாம். அது மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆனாலும் சரி, இல்லை ஒரே ட்ரெண்டை டவுன் ஆகி கீழே போனாலும் சரி, நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா ரெகுலர் என்ட்ரி, ஏதாச்சும் ஒரு என்ட்ரி நம்மளுக்கு கிடைக்க தான் போகுது. ஓகேங்களா? ஓகே, 1/4 மணி நேரத்தில் மார்க்கெட் வந்து 23,890 பக்கமாக இருந்தது. ஆனால் ஓப்பனுக்கு மேலே இருந்தது மார்க்கெட். அப்போ இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,950 பொட்டும் 23,900 காலும் தான் இந்த மணி ஆக்சுவலாக. ஓகேங்களா? இவன் 2 தான் இந்த மணி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். அதனால் வந்து நம்ம அதை சொல்கிறோம். ஓகே, இப்போது கேப் டவுனு மிகப்பெரிய எல்லாரோட கவனமும் மார்க்கெட் மிகப்பெரிய கேப் டவுன் ஆகிருக்கு, கீழே போவோம், இன்னும் கீழே போவோம், அப்படி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் எப்படி ஒன்றா இருக்கட்டும், ஆனால் நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இருந்தால் என்ட்ரி, அவ்வளோதான். ஓகேங்களா? இல்லைனா நம்ம சைலண்ட்டாக பார்க்க தான் போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலாக 23,900 23,950 தான் வந்து இந்த மணி. நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே அப்படின்றதுனால நம்ம 23,900 காலை போய் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இதுதான் ஆக்சுவலாக 23,900 காலோட சார்ட்டு. இவன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 1/4 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா இவன் ஓப்பன் ப்ரைஸ், இவன் அட்வான்ஸ் லெவல் எல்லாத்தையுமே கீழே உடச்சி வீக்காக தான் இருந்தான். ஆக்சுவலாக 23,900 கால் வீக்காக தான் இருந்தான். ஓகேங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல இருந்தது மார்க்கெட் 53 இருந்தது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஓகே, அப்போது நம்ம இவனை தான் எப்படி சூஸ் பண்ணணும், இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான்றது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் ஆக்சுவலாக க்ளீன் நெகட்டிவில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து புட்டு வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஓகேங்களா? புட்டு வந்து சேம் அதே சினாரியோவில் இருக்கணும். மார்க்கெட்
ஓப்பனுக்கு மேலே இருக்குது, நல்லா புரிஞ்சிக்கணும். ஸ்பாட் மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்குது, ஆனால் கேப் டவுன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருக்குது. ஓகேங்களா, ஆனால் ஓப்பனுக்கு மேலே இருந்தது மார்க்கெட். அதே மாதிரி ப்ரீமியம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக இருந்தது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:35க்கு பார்த்தீங்கன்னா 23,950 அப்படின்ற புட்டு வந்து ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். ஆனால் 15 மினிட்ஸில் இவன் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே மார்க்கெட்டு வந்து என்ன சினாரியோவோ அந்த மாதிரி சினாரியோவில் தான் இருந்தது. ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்குது, இவன் ஓப்பனுக்கு மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தது, இவனும் ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தான், அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே தான் இருந்தான். இவன் இந்த இடத்துல தான் இருந்தது மார்க்கெட் ஆக்சுவலாக. அப்போ 94 அப்படின்ற இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த கேப் டவுன் கேப் அப் மார்க்கெட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி தான் எடுக்கணும் மார்க்கெட். ஓகேங்களா, ஒரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி மேலே போகிறானா இல்லை திருப்பியும் உடச்சி கீழே வரானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது இப்போ புட்டை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே வரணும். ஓகேங்களா, ப்ரீமியம் ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்குது, ஆனால் மார்க்கெட் வந்து ஸ்பாட் மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே இருந்தான். ஓகேங்களா, அப்போ ஓப்பனை கீழே உடச்சி வரணும். ஓகேங்களா, ஓப்பனை கீழே உடச்சி சேம் சினாரியில் வரணும். அதாவது ப்ரீமியமும் மார்க்கெட்டும் ஒரே சினாரியில் வரணும். வந்தால் தான் இவனை நம்ம எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ஆனால் நம்ம வெயிட் பண்ணோம் எந்த சைடு, அதாவது ஒன்று ப்ரீமியம் மார்க்கெட் கூட இதாகிடுதா, இல்லை மார்க்கெட் ப்ரீமியம் கூட சேம் ஆகுதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் கரெக்டாக மார்க்கெட் எப்படி ஓப்பனுக்கு மேலே இருக்குதோ அதே மாதிரி ப்ரீமியம் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். கரெக்டாக ஒரு 9:35க்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்குது, கால் ஆப்ஷன் தான் ஓப்பனுக்கு மேலே வரணும். ஓகேங்களா, அப்போது புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். இன்னொன்று, இவனோட அட்வான்ஸ் லெவல், இவனோட ஓப்பன் ப்ரைஸ் எல்லாத்தையும் கீழே உடச்சிட்டான், ஒரே கேண்டல்லையே உடச்சிட்டான். அப்போது இந்த 9:35க்கு, அதாவது நம்ம 1/4 மணி நேரத்தில் என்ட்ரி எடுப்போம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இந்த என்ட்ரி வந்து இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக வந்து இவன் வந்து ஐக்கு மேலே இருக்கிறவன், எஸ்டர்டே ஐக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறவன். ஓகேங்களா, அவன் மேக்ஸிமம் கரன்சி வந்தால் எவ்வளோ தூரம் வருவான்னா ஐ வரைக்கும் வருவான். ஓகேங்களா, அப்போது இங்கேருந்து இது வரைக்கும் வரப்போகிறான். ஓகேங்களா, அது நல்லா தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா, அப்போது இவன் டோட்டலாக வீக் ஆகிட்டான். அதாவது அட்வான்ஸ் லெவலையும் ஓப்பனையும் கீழே உடச்சி டோட்டலாக வீக் ஆகிட்டான். இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றதை தெளிவாக சொல்லிட்டான். ஒரு 1/4 மணி நேரத்தில் தெரிஞ்சிச்சு, ஒரு 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ரீசன்னால் தான் நம்ம இவனை எடுத்தோம். ஓகேங்களா, அப்போது இவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் டோட்டலாக வந்து 9:35க்கு வீக் ஆனவொன்னே இவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவாக வந்து இவனோட அட்வான்ஸ் லெவல், இவனோட ஓப்பன் ப்ரைஸை தாண்டிடான். அவன் வீக் ஆகிட்டான்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு, 9:35க்கே தெரிஞ்சிருச்சு. அப்போ இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா 80ன்ற இடத்துல தான் நம்ம என்ட்ரி போட்டு வைக்கணும். ஓகேங்களா, 80ன்ற இடத்துல நம்ம என்ட்ரி போட்டு வைக்கணும். ஆக்சுவலாக மார்க்கெட் எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 115 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 35 பாயிண்ட் போயிட்டான். ஆனால் ஒரு 15 பாயிண்ட் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். திருப்பியும் மார்க்கெட் அதில் புல் பேக் கூட ஆச்சு. திருப்பியும் வந்து இந்த இடத்துல புல் பேக் ஆகி திருப்பியும் 114 வரைக்கும் போச்சு. அதாவது திருப்பியும் நீங்கள் 75லையோ இல்லை 80லையோ என்ட்ரி இருந்தால் திருப்பியும் ஒரு 30 பாயிண்ட் மேலே போனால் அதுக்கப்புறம் லெவலை கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த மாதிரி லெவலை கீழே உடச்சாலே அவனும் வீக் ஆகிட்டான், இவனும் வீக் ஆகிட்டான். அப்போது 2 பேருமே வீக் ஆகிட்டதுனால என்ன ஆகும், ப்ரீமியம் இன்றைக்கி வந்து எக்ஸ்பெரின்றதுனால எந்த ஒரு விஷயமும் நடக்காது. 2 சைடும் கரைச்சிடுவாங்க. ஒன்று, மார்க்கெட் இவ்வளோ பெரிய கேப் டவுனில் புட்டு ஸ்ட்ராங்காகவே இருந்திருந்தானா ஒரு நல்ல பர்ஃபார்ம் நடந்திருக்கும். அவன் வீக் ஆகிட்டான். எவ்வளோ நிமிஷத்தில், ஒரு 1/4 மணி நேரத்துலேயே உங்களுக்கு ஓப்பனையும் அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடச்சி வீக் ஆகிட்டான். அப்போது கால் வந்து பவர் ஆனான். அவன் வீக் ஆனவனா கால் பவர் ஆனான். அட்லீஸ்ட் கால் ஆச்சும் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே நின்று இருந்தானா பரவாயில்ல. அவனும் ஒரு 1 ஹவரில் திருப்பியும் உடச்சிட்டான், எல்லாத்தையும் கீழே உடச்சிட்டான். அதாவது புட்டும் கீழே உடச்சிட்டான், காலும் அவன் அட்வான்ஸ் லெவலில் ஓப்பனை கீழே உடச்சிட்டான், புட்டும் அதே மாதிரி அவனோட அட்வான்ஸ் லெவல் ஓப்பனை கீழே உடச்சிட்டான். 2 பேருமே வீக் ஆனதுனால மார்க்கெட் ரேஞ்சுக்குள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா, நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு 1/2 ஹவரில் ஒரு 1 ஹவருக்குள்ளே ஒரு ட்ரேடை முடிச்சுட்டு வெளியே வரணும். அதுவும் இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் அவ்வளோதான் ட்ரேடே. 2 ட்ரேட் கிடச்சிது, 2 ட்ரேட் இது பண்ணலாம். இந்த என்ட்ரி எடுத்துருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த என்ட்ரி எடுத்துருக்க ட்ரை பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வரும். ஆக்சுவலாக 950 புட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே கீழே உடச்சான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே வந்து கீழே உடச்சிட்டான். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11:35க்கு கீழே உடச்சிட்டான். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஐயை கீழே உடைச்சா கால் வந்து மேலே வரணும். அட்லீஸ்ட் லோவுக்கு கீழே இருந்தாலும் லோ வரைக்கும் வரணும். இல்லை ரொம்ப கீழே இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு மூவாச்சும் பண்ணுவான் அவன். ஓகேங்களா? அது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி இந்த என்ட்ரி எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்போ கூட 11:35க்கு அவன் கீழே உடைக்கும் போது இவன் போய் ஓப்பன் வரைக்கும் தான் போனான் ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஃபெயிலியர் தான் ஆகிருக்கும். நீங்கள் 70 என்ட்ரி எடுத்திருந்தா கூட மார்க்கெட் வந்து ஒரு 90 வரைக்கும் போச்சு, அவ்வளோதான். இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கலாம் ஒரு புல் பேக்கில். ஏன்னா அவன் எஸ்டர்டே கீழே உடச்சிட்டான். கீழே உடச்சதுனால கால் வந்து லோ வரைக்கும் வரணும், இல்லை லோவில் வரணும். இதெல்லாம் எப்போ அப்படின்னா எக்ஸ்பைரி இல்லாத டைமில் இந்த மாதிரி நடக்கும். லோ வரைக்கும் போவான், லோ அடித்து உள்ளே வருவான். எக்ஸ்பைரி டேயில் அது நடக்காது. ஏன்னா இவ்வளோ பெரிய கேப் டவுனில் இவ்வளோ தூரம்லாம் மேலே ஏறாது மார்க்கெட்டு. இன்னொன்று வந்து ப்ரீமியத்தை கரைப்பாங்க, 2 சைடும் கரைப்பாங்க. அதுக்கு தான் அந்த மாதிரி செட்டப்பை எடுத்துகிட்டு வர்றது. அப்போது நீங்கள் என்ன அதுக்கு தான் நம்ம ஒரே விஷயத்த சொல்கிறது, 15 பாயிண்ட் அதுக்கு மேலே நம்ம எதிரே பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட். ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த இடத்துல புல் பேக்கில் என்ட்ரி கொடுத்துருந்தா 65 இல்லை 70 கொடுத்துருந்தா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு 15 பாயிண்ட் கொடுத்துருப்பான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வரைக்கும். அது கூட புட்டு வந்து எஸ்டே கீழே உடச்சதுனால அந்த என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இவனும் கீழே உடச்சிட்டான். இவனாலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியல, காலாலையும் புட்டாலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியல. 950 புட்டாலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியல. புட்டை தான் டோட்டலாக கரைச்சிட்டாங்க. டோட்டலாக புட்டை தான் கரைச்சிட்டாங்க பாருங்கள். கரைச்சி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதாவது ஆக்சுவலாக கால் வந்து இன்றைக்கி 0 to 0 மாறி இருக்கணும், ஆனால் மாறல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டேக்கு மேலே இருந்தவன் டோட்டலாக எல்லாத்தையும் உடச்சிட்டான் கீழே. ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே கீழெல்லாம் 11:30க்கே உடச்சிட்டான். அப்போது கால் வந்து ரேலி ஆகிருக்கணும். அதாவது நம்ம 0 to 0 கான்செப்ட் பிரகாரம் ரேலி ஆகிருக்கணும், ஆனால் ஆகலை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி செட்டப் வந்து பெரும்பாலும் ரேலி தான் ஆகும். ஓகேங்களா? ஆனால் இது நடக்கும் அப்படின்றது 20% நடக்காமையும் போகலாம். 80% எப்படி தான் நடக்கும், 20% நடக்காமையும் போகலாம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அது பிரகாரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த 0 to 0 கான்செப்ட் கால் சைடு நடக்க வேண்டியது நடக்காமல் போயிடுச்சு. ஓகேங்களா? இவனும் கீழே வந்துட்டான். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டுன்னு தான் சொல்லணும். அதாவது 2 சைடும் ப்ரீமியத்தை கரைச்சி செல்லர்ஸ் வந்து டோட்டலாக மார்க்கெட்டை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒன் சைடாக போகவே இல்லை மார்க்கெட்டு. ஓகேங்களா? கால் தான் போயிருக்கணும். ஆக்சுவலாக 0 to 0 தான் நடந்திருக்கணும் இன்றைக்கி கால் சைடு, ஆனால் நடக்கலை. ஓகேங்களா? அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம 0 to 0 கான்செப்ட் வந்து எப்போவாச்சும் ஒரு வாட்டி நடக்கிறது. நம்ம டெய்லி கிடைக்கிற என்ட்ரியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம், நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அதனால் அதை தான் நம்ம நிறைய வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கோம். நம்ம கன்சிஸ்டண்டாக என்ன ப்ராஃபிட் பண்ணுறோமோ அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும்ன்ட்டு நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி சப்போஸ் இன்றைக்கி யாராச்சும் தப்பாக எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருந்தால் கூட பிரச்சனையே கிடையாது. 15 பாயிண்ட் போனால் போட்டோம். நாளைக்கு ஃப்ரெஷ் ப்ரீமியம். நாளைக்கு நம்மளுக்கு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியோ ரெகுலர் என்ட்ரியில் என்ட்ரி கழிச்சு ப்ராஃபிட் பண்ண தான் போகிறோம். அந்த மாதிரி மைண்ட் செட் எடுத்துகிட்டு வரணும். ஒரே ஒரு ட்ரேட் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதுல தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் அந்த ஒரு ட்ரேடோட நிறுத்தணும். அந்த 15 பாயிண்ட்டாக 15 பாயிண்ட் அதே மைண்ட் செட்டில் வைக்கணும். ஓகேங்களா? அதாவது டிசிப்ளின் ட்ரேட். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு மட்டமான ரேஞ்ச் மார்க்கெட்டுன்னு தான் சொல்லணும். ஆனால் இதுலேயும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு 1/2 hour 1 hourல ப்ராஃபிட் பண்ணி வெளியே வந்திருக்கலாம் கால் சைடு. ஓகேங்களா? கால் தான் பர்ஃபார்ம் பண்ணலாம் காலையில், அதனால் அவனை ஈஸியாக எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 சைடும் கரைச்சிட்டானுங்க ப்ரீமியத்தை. நம்ம அதை ஆல்ரெடி வாய்ஸ் மெசேஜில் சொன்னோம் எல்லாேருக்கும், 2 சைடும் ப்ரீமியம் கரைப்பாங்க இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படின்ட்டு. அதனால தான் எல்லாேருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு தான் அது போட்டது நம்ம. ஓகேங்களா? அந்த 2 என்ட்ரியும் நம்ம முன்னாடியே போட்டுவிட்டோம். ஓகேங்களா? நிறைய பேர் அதிலே வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி யாரும் போகல. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த வீடியோ கோர்ஸ் யாருக்குன்னா வாங்கணும் கற்றுக்கணும்னு நினச்சா நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க், அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.